இனிய அன்னையார் தமது அன்பும் ஒளியும் மிக்க ஆழ்ந்த பார்வையின் பேராற்றலை விளக்குகிறார். அவரது அந்த பார்வையின் வழியாக பரமனே அனைத்தையும் காண்பதாக கூறுகிறார். இந்த பார்வையின் தீவிரத்தால் காணப்படும் பொருட்களின் ஆன்மாக்களையே நேரடியாக உணர இயலும் என்பதை குறிப்பிடுகிறார். இந்த உற்றுநோக்கும் ஒளிரும் பார்வையின் மேலும் பல சிறப்புகளை தொடர்ந்து கூறுகிறார். பரமனின் அப்பார்வையின் செல்வாக்கினால் என் முன்னால் கடந்து செல்லும் விஷயங்களும் நான் சாதாரணமாக காண்பவைகளும் எந்த விதத்திலும் ஒரே மாதிரியாக இருந்தது இல்லை. ஆனால் பரமனது செல்வாக்கினால் காணப்படும் ஒவ்வொன்றும் மெய்த்தன்மை உடையது. அவை ஒவ்வொன்றும் நித்தியனின் சங்கற்பத்தால் பற்றி கொள்ளப்பட்ட ஒன்றாகும். இந்த பார்வை நிகழ்வுகளின் போக்கை தடுத்து நிறுத்தும் வலிமை உடையது. இந்த பார்வை எதிர்பார்த்திராத ஒரு சக்தியினால் விதியை மாற்றக்கூடியது. அத்துடன் எதிர்க்கும் சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடியது. புதிய சிருஷ்டிக்கு எது தேவையோ அதை உருவாக்கும் வல்லமை கொண்டது. இறைவனுடன் ஒத்துழைக்கும் நோக்கத்திற்கு எவற்றின் திருவுருமாற்றம் தேவையோ அவற்றை பாதுகாத்து வைத்திருக்கும் திறன் கொண்டது. இந்த உற்றுநோக்கும் பார்வை பரமனின் ஒளிரும் பார்வையாகும். இந்த பார்வை இருப்பின் பேரழகையும் பேரானந்தத்தையும் சிறிதும் பிழையின்றி பிரதிபலிக்கும் தன்மையுடன் அந்த பரமனின் பேருணர்வுடன் ஒன்றுபட்டு ஒன்றையொன்று சார்ந்து இருக்கும் தன்மையினால் இரண்டர கலந்ததாகும். இந்த ஒளிமிகு பார்வையிலிருந்து இருப்பின் ஆனந்தமும் நித்திய பேருண்மையின் வெளிப்பாட்டின் ஆற்றலும் தெய்வீக கருணையும் பூரண ஐக்கியத்தின் பேரன்பும் எல்லையற்ற தயையும் ஊற்றாக பெருகி வருகின்றன. அதே சமயம் கடவுளின் கடும் கோபமும் கூட வெளிப்படுகிறது.